ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாங்க. 8:30 தாங்க ஆகுது. ஆனால் 11 o'clock மாதிரி வெயில் காயிட்டு இருக்குங்க. இந்த சம்மர்லேயும் கோல்டு பிடிச்ச நம்ம ஃபேமிலிக்கு தாங்க எல்லாருக்குமே கோல்டுங்க. இன்றைக்கி ஃப்ரைடே சிம்பிளாக கோலம் போட்டாச்சுங்க. பூஜை ஈவினிங் பண்ணப்போ கோலம் போட்டுக்கலான்னு வாங்க நம்ம வீட்டுள்ள போகலாம். நான் லஞ்சு எல்லாம் முடிச்சிட்டேங்க. இருந்தாலும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்கலான்னு. ஒயிட் ரைஸு, எல்லா காயும் போட்ட சாம்பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. தம்பிக்கு சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த பக்கம் பருப்பு எடுத்து வச்சுருக்குங்க அவருக்கு தனியாக. அந்த பீட்ரூட் ஒன்று எடுத்து வச்சுருக்குங்க. தேடுற காய்ச்சி வந்து கிடைக்கலைங்க. அதை எங்கே தூக்கி போட்டு வச்சுருக்கேன்னு தெரியாது. நம்ம சாம்பார் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பூண்டு தட்டி போட்டால் சூப்பராக இருக்குங்க சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, சமையல் சூப்பராக இருக்கும். ஆனியன் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. தக்காளி போட்டாச்சு, நல்லா குழைய வதக்கியாச்சுங்க. கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. கல்லுப்பு போட்டாச்சு, நல்லா வதக்கியாச்சு. காயெல்லாம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ளாக் கலரில் இருக்குது, அழகாக இருக்கலாங்க பார்க்குறதுக்கு. அது வயலட் கலர் இன்னும் சூப்பராக இருக்குங்க. சென்டராக வச்சுருந்துருக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டாச்சு. தண்ணி வந்து ஊற்றி நான் குக்கரில் தாங்க வைப்பேன், ஏன்னா காய் வேக லேட் ஆகும்னு சொல்லிட்டு 3 விசில் வச்சாச்சு. பருப்பு வேக வச்சு எடுத்துருக்குங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. அந்த பருப்போடு நல்லா கலந்து வாசனை வரணுங்க. கொஞ்சோண்டு புளி ஊற்றியாச்சுங்க லாஸ்ட்டாக. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. புளி ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை. இந்த பக்கம் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாகிட்டுருங்க. அந்த பக்கம் இந்த புதுசாக வாங்கியிருக்கேன் 150 டப்ளரில் வைக்கலான்ட்டு. நம்ம வீட்டோட புது அரவுங்க அது. சாம்பார் முடிச்சாச்சுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு ஒயிட் ரைஸு, நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இன்றைக்கி வந்து மாவு இல்லைங்க, லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இதே தாங்க. தம்பிக்கு பருப்பு எடுத்துருக்கேன். சத்து மாவு கஞ்சியில் செவ்வாழை போட்டிருக்குங்க. பழம்லாம் கொஞ்சம் அடிக்கிறது. தேங்க்யூ.